இந்திய அரசமைப்பு சட்டம் சில விழுமியங்களை சொல்லுது. எல்லோரையும் சகோதரத்துவத்தோடு அணுக வேண்டும் என்று சொல்லுது. இந்த விழுமியங்களை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ நான் இன்னும் ஒரு ஜாதியா இருக்கிறேன். அப்போ ஒரு பள்ளிக்கூடம் என்ன செய்யணும்? எல்லோரையும் சகோதரரா பார்க்கக்கூடிய விழுமியத்தை கொடுக்கணும். ஆனா தனியார் அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு பணத்தை போட்டேன், நாளைக்கு அந்த பணத்தை எடுக்கணும். பாட நூல்ல என்ன எழுதியிருக்கோ அதை உன் புள்ள படிக்கும். இதுக்கு பேரு லிட்ரசி. முழு மதிப்பெண் பெறுவதோ தேர்ச்சி பெறுவதோ வெற்றி அல்ல. முழு மதிப்பெண் பெறாமல் போனதோ தேர்ச்சி அடையாமல் போனதோ தோல்வியும் அல்ல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதிகமாக வேணும் போது நமக்கு அதிக பணம் கொடுத்தா கிடைக்குமோ அப்படிங்கிற தவறான புரிதல் பெற்றோர்கிட்ட இருக்கு. நீங்க வணிகமாகுது அப்படின்னு சொல்லும் போது கல்வியோட நோக்கம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? கல்வி நோக்கமற்று போகுதுன்னு அர்த்தம். இந்திய அரசமைப்பு சட்டம் சில விழுமியங்களை சொல்லுது. சமூக சமத்துவத்தை பற்றி பேசுது, பொருளாதார சமத்துவத்தை பற்றி பேசுது, எல்லோரையும் சகோதரத்துவத்தோடு அணுக வேண்டும் என்று சொல்லுது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்கள். இந்த விழுமியங்களை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ நான் இன்னும் ஒரு ஜாதியா இருக்கிறேன். நான் இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது அவரை வேற ஜாதியா பார்க்கிறேன். அப்போ நான் அவரை சகோதரத்துவத்தோடு அணுக முடியல. அவர் என்ன பார்க்கும்போது அவரை விட கீழான ஜாதின்னு அவர் என்ன பார்க்கிறாரு. நானும் அவரு சமம் கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு என்ன இல்ல? இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த விழுமியங்கள் எதிர்பார்க்கிற மனநிலைக்கு அவர் இல்ல. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் என்ன செய்யணும்? ஒரு குழந்தைகிட்ட இந்த விழுமியங்களை கொடுக்கணும்ல. எல்லோரையும் சகோதரரா பார்க்கக்கூடிய விழுமியத்தை கொடுக்கணும்ல. ஆனா தனியார் அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு பணத்தை போட்டேன், நாளைக்கு அந்த பணத்தை எடுக்கணும். அப்ப பணத்தை எடுக்கணும், நான் என்ன செய்யறது? விழுமியங்களை பற்றி பேசுவதற்கு நேரம் கிடையாது. மார்க் எடுக்க வைக்கிறேன். அப்போ பாட நூல்ல என்ன எழுதியிருக்கோ அதை உன் புள்ள படிக்கும். அதான் அந்த புள்ள திரும்பி எழுதும். திரும்பி எழுதுனா இவ்வளவு மார்க் கிடைக்கும். அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு பேரு லிட்ரசி. சரிங்களா? இது எஜுகேஷனே கிடையாது. எழுத்து எழுத தெரியுது, எழுத்து படிக்க தெரியுது. இப்ப நான் என்ன செய்யறேன்? எழுத்தை வச்சு நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அது கேள்வி கேட்காம எடுத்துக்கிறேன். ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாம, ஒரு டிஸ்கஷன் இல்லாம நான் அப்படியே அதை எடுத்துக்கிறேன். அதை திருப்பி நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப என் ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததோ அவ்வளவுதான் என்னுடைய அறிவு. அதை தாண்டி எனக்கு அறிவு கிடையாது. ஆர்டிக் பெருங்கடல்ல என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆர்டிக் பெருங்கடல்ல எத்தனை பனி மலைகள் இருந்தது, இன்றைக்கு எத்தனை பனிமலைகள் இருக்கு யாருக்கு தெரியணும்? ஜியோகிராபி டீச்சருக்கு தெரியணும். ஜியோகிராபி டீச்சருக்கு தெரியல என்ன நடக்கும்? உனக்கு எதுக்கு அந்த விவாதம்லாம்? அது என்ன கொஸ்டின்ல வரப்போகுது? இப்ப என்ன கேள்வித்தாள்ல என்ன கேள்வி கேட்பாங்களோ அதுக்கான பதில படினா முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டி காலி. சோ அப்போ மதிப்பெண் எடுக்க வைப்பது என்பது சந்தை உருவாக்கிய ஒரு போக்கு. மதிப்பெண் எடுத்தால் அந்த பள்ளிக்கு பெருமை கிடைக்குது தெரிஞ்ச உடனே அரசாங்கம் அந்த குறுக்கு வழியை பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 20 ஆண்டு காலமாக அரசு பள்ளிகளுடைய வீழ்ச்சிக்கு இதுதான் முக்கியமான காரணம். சந்தை எப்படி மதிப்பெண்ணை நோக்கி பயணித்ததோ அதே போல அரசும் தன்னுடைய பள்ளியில படிக்கிற அத்தனை பேர் 100க்கு 100 மார்க் வாங்கினா போதும். அப்ப 100க்கு 100 எப்ப மார்க் வாங்குவாங்க? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கணும்ல. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் விளையாட்டு டீச்சர் கொடுக்கணும்ல. அது எதையுமே கொடுக்காம நேரடியா 10ஆம் கிளாஸ்ல மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குன்னு சொன்னா அது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறை? எனவே சந்தையின் நடைமுறையை அரசும் பின்பற்றிய தவறியதுதான் சந்தைக்கு ரொம்ப லாபமா போயிடுச்சு. அரசை பார்த்து சந்தை திருத்தி இருக்கணும். ஆனா சந்தையை பார்த்து அரசு சந்தையை பின்பற்றும் நினைக்கும் பொழுது அப்ப கல்வியின் நோக்கம் கெட்டு போகுது. உங்களுக்கு சந்தை அங்க வெற்றி பெறுது. அந்த சூழல்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஃபோக்கஸுமே 400 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க மேலதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த 400 மார்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது என்னால ஒரு எஜுகேஷன்ல சேர்றதுக்கு பணம் இல்லாத மாணவர்களோ ஒரு ஆரோக்கியமான எஜுகேஷனை எப்படி சூஸ் பண்றது? இந்த மதிப்பெண்ணை பற்றி நீங்கள் பேசும்போது மாணவரை சகோதரத்துவத்தோடு வளர விடாமல், சகோதர உணர்வோடு வளர விடாமல் போட்டியாளனாக பார்க்க வைக்கிறீங்க, காம்படிட்டரா பார்க்க வைக்கிறீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அதுதான் அங்கதான் உங்களுக்கு சந்தையினுடைய விளையாட்டு ஆரம்பிக்குது. 400 மார்க்குக்கு மேலே எடுத்தவனை கவனிக்கிறது அப்படின்ற தவறு. தேர்ச்சி பெறாமல் போனவர் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால தேர்ச்சி பெறாமல் போனார்ன்றதை உணரணும். முழு மதிப்பெண் பெறுவதோ தேர்ச்சி பெறுவதோ வெற்றி அல்ல. முழு மதிப்பெண் பெறாமல் போனதோ தேர்ச்சி அடையாமல் போனதோ தோல்வியும் அல்ல. ஒருவருடைய சூழல் தான் அதை தீர்மானித்திருக்கிறது. நான் நன்றாக படித்துட்டு போயிருக்கலாம். ஆனா வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் அல்லது தேர்வு மையத்திற்கு வர்ற வழியில
யாராவது ஒருத்தர் பேசின பேச்சு என் மனதை பாதிச்சிருக்கலாம். அந்த பாதிப்பின் காரணமாக அந்த நொடி எனக்கு நினைவுக்கு வர வேண்டிய ஒரு விடை நினைவுக்கு வராமல் போயிருக்கலாம். பல்வேறு காரணங்களால நான் ஒரு கேள்விக்கு பதில் எழுதாமல் போயிருக்கலாம். அதனால எனக்கு அறிவே இல்லை அல்லது நான் படிக்கல என்பது பொருள் அல்ல. எனவே தேர்வு என்று வந்துவிட்டால் அது 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ எந்த வகுப்பாக இருந்தாலும் தேர்வு என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது. ஒருவர் நீங்கள் எதிர்பார்க்கிற தேர்ச்சியை பெற்றுவிட்டார், அதுக்குண்டான மதிப்பெண்ணை பெற்றுவிட்டார், மற்றவர் பெறவில்லைன்னு சொன்னா மற்றவருக்கு தேவைப்படுற ஆதரவு நிலை இல்லைன்னு அர்த்தம். அடிப்படையில கல்வியினுடைய அவசியத்தை நாம் புரிய வைத்தோமான்றதுல இருந்து இந்த பிரச்சனை எழுது. நீங்க ஒப்பீட்டு அளவுல நீங்க இப்ப வந்திருக்கிற மதிப்பெண்ணை வைத்து இந்த கேள்வி எழுப்புறதுனால இந்த மதிப்பீட்டை ஆய்வு செய்யும் போது 2-3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, கிராமப்புற மாணவர்களை விட தேர்ச்சி விகிதம் நகர்ப்புறத்தில் குறைந்திருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக சென்னை தலைநகரம், காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லப்படுற சென்னை பெருநகரத்துல உங்களுக்கு மதிப்பெண் குறைந்திருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல மதிப்பெண் அதிகமாயிருக்கு. ஆண்களை விட பெண்கள் அதிகம். சமூக உளவியலை பார்த்தா இதற்கான விடை உங்களுக்கு தெரியும். கிராமப்புறங்கள்ல ஒரு ஜாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அப்ப ஒடுக்குமுறையிலிருந்து நான் விடுதலை பெறணும்னு சொன்னா நான் படித்து விட வேண்டும் என்ற தேவை எனக்கு, கல்வி எனக்கு அந்த விடுதலையை கொடுக்கும் நான் நம்புறேன். கல்வி எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் நான் நம்புறதுனால அந்த கல்வியை பெறுவதற்கு நான் கூடுதலாக பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களையும் தாண்டி அந்த கல்வியை பெறுவதற்கு முயற்சி பண்றேன். அத்தகைய ஒடுக்குமுறை வேற வடிவத்துல நகரத்துல இருக்கலாம், ஆனா கிராமத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ நகரத்துல எனக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, நான் சம்பாரிச்சுட்டா போறோன்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாம கூட சின்ன சின்ன வேலை பார்த்து நான் சம்பாரிச்சுக்க முடியுது. இந்த பிள்ளைக்கு என்ன புரியலன்னு கேட்டா, நகர்ப்புறத்தில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன புரியலன்னு கேட்டா, இப்ப படிச்சுட்டா எனக்கு விடுதலைன்ற புரிதல் இல்லை. ஆனா கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு வேற எதுவுமே அறிமுகம் இல்லாத காரணத்தால அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, படிச்சுட்டா மெட்ராஸ்க்கு போயிடலாம்பா, அந்த சிந்தனை தான் அவர்களே அதிகமா. அதுலயும் ஆண்களை விட பெண்கள், அது என்ன உளவியல்? 14 வயசு ஆயிருச்சுன்னா பெண்கள் பள்ளிக்கு போறத இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. அப்ப அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, +2 கிளியர் பண்ணிட்டா நான் காலேஜுக்கு போயிடலாம். +2 நான் கிளியர் பண்ணாம போனா அடுத்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு 18 வயசு முடிஞ்சிடும், உடனே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ இங்க ஒடுக்குமுறை ஆண்களை விட யாருக்கு அதிகமா இருக்கு? பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒடுக்குமுறையில இருந்து விடுதலை பெறணும்னு சொன்னா நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். அப்போ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அப்படி உணரக்கூடியவர்கள் அவர்கள் தேர்ச்சி அதிகமாக பெறுகிறார்கள். சோ அப்ப அடிப்படையில நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தேர்ச்சி பெறாமல் போனவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலையான்றதை நம்ம பார்க்கணும். நீங்க தொடக்க கல்வியில இருந்தே குழந்தைகளிடம் கல்வியினுடைய அவசியத்தை புரிய வைத்து விட்டால், கல்வி உனக்கு எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும்ன்றதை புரிய வச்சுட்டா, அந்த குழந்தை அதை உணர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய படிக்கிற திறனே வேற மாதிரி இருக்கும். அத்தகைய செயல்பாட்டில் தான் நாம் இப்போ கவனம் செலுத்தணும். எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி என்றால் என்ன, கல்வியினுடைய பயன்பாடு என்னவா இருக்கும், அப்ப ஏன் நாம படிக்கணும் என்பதை புரிய வைப்பதுதான் ஒரு குழந்தை நாம் எதிர்பார்க்கிற அல்லது நாம் எதிர்பார்க்கிறதை விட மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவது அல்லது மிகப்பெரிய தேர்ச்சியை பெறுவது, மிகச் சிறந்த வகையில தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அதற்கு கல்வியினுடைய அவசியத்தை நாம புரிய வைக்கிறது, வாய்ப்புகளையும் வசதிகளையும் சமமா கொடுக்கிறது. 2த்தையும் ஏக காலத்தில் நம்மால் செய்ய முடியும்னு சொன்னா நிச்சயமாக அனைத்து குழந்தைகளுமே நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு.